உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய. என்ன கேட்டா நீங்க எல்லாரும் யானை மாதிரி இருங்க. யானை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் யானை. ஏன் தெரியுமா? யானை கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் விளையாடலாம். யானை கிட்ட எவ்வளவு வேணாலும் நீங்க வேலை வாங்கலாம். யானையை நீங்க போருக்கு கூட்டிட்டு போகலாம், சர்க்கஸ் கூட்டிட்டு போகலாம், கோயிலில் நிறுத்தி வைக்கலாம். யானையை என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது. அந்த எல்லையை தீர்மானிக்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தில் மட்டும் என் குழந்தைகளை உறுதியாக இருங்கள். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச இன்னொரு விஷயம், கவனத்தோடு இருங்கள் பிள்ளைகளை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் மிஸ் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா? கவனம். உங்களால் ஒரு 5 நிமிடம் உட்கார முடியாததற்கான விளைபொருள் தான் இந்த மொபைல். மொபைல் இல்லைன்னா இந்த சில பேர் போதைக்கு உட்பட்டவர்களுக்கு சரியா அந்த டைம் அந்த உடனே கை கால் ஒதுரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இது இல்லைன்னா அடுத்த வினாடி கை கால் ஒதுருது. அவ்வளவு ஒரு இன்டாக்சிக் விஷயமா இதை மாற்றி வச்சிருக்கிறீங்க. இன்ஜினியர்ஸ் இதை ஒரு டூலா பயன்படுத்துங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெயிக்கணுமா, நீ சீக்கிரமா வாழ்ந்து முறிஞ்சிரணும்னா எப்படி வேணாலும் இரு. இல்லை மேடம், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான ஆங்கில சொல்லுது, ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் ரியாக்ட் டு எனிதிங், ஜஸ்ட் டூ ரெஸ்பாண்ட். என்ன நடக்குதோ அதை நீ ரெஸ்பாண்ட் பண்ணன்னு வச்சுக்கோயே, அந்த எபிலிட்டி உனக்கு வந்துருச்சுன்னா அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. காலையில் நான் ஃபவுண்டர் சேர்மனுடைய ரூமில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். சார் 2 விஷயம் சொன்னார். அவருடைய ஏஜுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஸ்லோவாக பேசுகிறாரோ, டைம் எடுத்து பேசுகிறாரோ, அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஜிஸ்ட் இருக்குல்ல, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதே மாதிரி கோவிந்த் சார் வந்து பொறுப்பெடுத்திருக்கார். சாதாரண மனிதர் இல்லை, ஜெயிக்க தெரிந்தவர். பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளங்களை, அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். மேடம், வேலைக்கு வரும்பொழுதே வடநாட்டுக்காரனுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு வேலையை கொடுக்குறவனா நான் சொல்கிறேன். உள்ளே நுழையும் போதே 8 மணி நேரம் தான் சார் வேலை செய்வேன்னு ஒருத்தன் நுழைகிறான். அவன் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான். சார் 12 hours கேரண்டி சார் அப்படின்னு நுழைகிறான். அவன் வடநாட்டுக்காரனாக இருக்கிறான். நான் யாருக்கு வேலை கொடுக்கறது மேடம்னு கேட்குறார். ஆக நாம் நம்முடைய வேலையில் ஒன்றும் இல்லைங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன், என்னுடைய கெப்பாசிட்டிக்கு, என்னுடைய மைண்ட் லெவலுக்கு நான் இந்த நேரம் போச்சு இல்லையா, அதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடிக்கு தான் உட்கார்ந்திருந்தேன். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய உங்களையும் சேர்மனையும் ஆக்டிவ் சேர்மனையும் நான் பார்க்குறேன். அவர்களுடைய இன்டென்ஷனை நான் பார்க்குறேன். தென் ஐ கிவ் 1 hour எக்ஸ்ட்ரா 1 hour நான் என் லைஃப்லேருந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏனென்றால் இப்போ நான் கொடுத்தல, அந்த லைஃப்லேருந்து கொடுத்தல, அந்த 1 hour உட்காந்துருந்தால மேடையில் ஒன்றுமே இல்லாமல், அந்த 1 hour வந்து என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் திருப்பி பெறவே முடியாது. பட் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் உட்காந்துருந்தேன். எப்போவுமே லைஃப்பில் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இதில் மட்டும் உறுதியாரு. வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் ஆக்காத. காத்திரமான விஷயத்த சொல்ல போகிறேன். கேட்குறதுக்கு மனசு இருந்தால் விழிப்பாக கேட்டுக்கோ. கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்காத, கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையும் கவனத்தை செலுத்தாத. ஜஸ்ட் என் பேச்சை மட்டும் கேளு. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குழந்தைகளை, ஜெயிக்க முடியாமல் போகிறது எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. ரொம்ப கிளியராக சொல்கிறான் பாரதி. என்ன தெரியுமா? கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறன் இலார். இதான் மந்திர சொல். என்ன அர்த்தம்? கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு தெரியலை. தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். இவ்வளோதான். எனக்கு லாரி ஓட்ட தெரியாது. ஏன் தெரியாது? கார் ஓட்ட தெரியும், லாரி ஓட்ட தெரியாது. ஏன் தெரியாது? நான் பழகலை. பழகினதுக்கு அப்புறமாவும் எனக்கு தெரியலை. ஏன் தெரியலைன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சா நான் லாரி ஓட்டிடுவேன். அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த லேர்னிங் எபிலிட்டி, அந்த லேர்னிங் எபிலிட்டியோட நீ என்னுடைய பேச்சை இந்த ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கோ. ஜஸ்ட் ஒரு 10 minutes. நான் போன மாதம் லண்டனில் இருந்தேன். லண்டனில் எனக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு 5 மணி நேரம் பயணம். போயிட்டு இறங்குற அந்த நேரத்தில் நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி, ஹாட்ஸ்பாட் வாங்கி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த கார் பயணத்தில் நான் பாட்டு கேட்காம சில சீனரிஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ஐ வாஸ் இன் மை லேர்னிங். நான் லேர்ன் பண்ணுறேன். அது வந்து என்னுடைய 5 hours வந்து லேர்னிங் டைம் கிடையாது. நான் வந்து இட்ஸ் அ ட்ராவலிங் டைம். ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் டைம் அட் எனிதிங். அது என்னுடைய டிசிஷன். ஆனால் நான் அதில் யூடியூப்பில் ஏதோ ஒன்று நான் பார்க்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ் அ ஸ்பீக்கர், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஒய்ஃப்,
ஆஸ் அ உமன் எனக்கும் அந்த சொசைட்டிக்கும் நடுவில் ஒரு பாண்டேஜ் இருக்கு. நான் எதை நான் பார்த்தாலும் இந்த பாண்டேஜை வலுப்படுத்துற மாதிரி ஏதேனும் நல்ல விஷயங்கள் இருந்தால் நான் அதை பிடித்துக் கொள்கிறேன். ஆஸ் அ டீச்சர் நான் பிடிச்சிக்கிறேன், ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் பிடிச்சிக்கிறேன், ஆஸ் அ லிட்ரரி பர்சன் நான் பிடிச்சிக்கிறேன். பாரு, என் மனதை மிக ஆழமாக பாதித்த ஒரு பாயிண்ட்டை நான் இப்போ சொல்ல போறேன். ரித்தம் ஜீரோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சார். ரித்தம் ஜீரோ நீங்க எல்லாருமே அதை பார்க்கணும், நீங்க எல்லாருமே பார்க்கணும். தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரித்தம் ஜீரோங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். அதை பண்ணவ மரியானா ஆல்பர்டோவிச் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த லேடி கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இதையே நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னால், இன்றைக்கு நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது சந்தித்து விட்ட சில விபத்துகளிடம் இருந்து நான் தப்பித்திருப்பேன். வாழ்க்கையின் பாடம் என்பது உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. லேட்டர் ஆன் நீங்க அதை அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நான் திரும்பவும் இந்த பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நல்ல வார்த்தை சொன்னா பையன் கேட்க மாட்டேங்கிறானா, என் பையனும் கேட்க மாட்டான். ஆனா பரவாயில்ல, நல்ல வார்த்தை நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா, பையன் மட்டும் இல்லை பொண்ணும் கேட்கறது இல்லை. ஆனாலும் பெற்றோர்களை சொல்லுவேன், சொல்லிட்டே இருங்கய்யா. ஏன்னா நமக்கு முன்னால தான் அவங்க அதை நிகழ்த்தி காட்ட மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சில சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அது பயன்படும். ரித்தம் ஜீரோ அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, குழந்தைகளை, அந்த பொண்ணு மரியானா அவ என்ன பண்றா, வந்து உட்கார்றாப்பா ஒரு சேர் போட்டுட்டு உட்கார்ந்த உடனே அவளுடைய பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு டேபிள் இருக்குப்பா. அந்த டேபிளில் கவனிங்க, என்ன கவனிங்க, அந்த டேபிளில் 72 பொருட்கள் வச்சிருக்கா. கத்தி, சிசர், ஊசி நூல், பூ, சாப்பாடு, இந்த மாதிரி 72 பொருட்களை வச்சிருக்கா. புக்கு, கண்ணாடி, குண்டு ஊட்டப்பட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கா. வச்சுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டா. உட்காந்துட்டு முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ் லிசன் டு திஸ். உட்காந்துட்டு என்ன சொன்னா, 6 ஹவருக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐ லீவ் மை செல்ஃப் டு திஸ் சொசைட்டி 6 hours. I will not open my mouth. I will not resist. I will not perceive anything. I will just simply sit on the stage in front of you. You can use all the 72 tools on me if you want. உட்காந்துட்டா. 1 hourலப்பா என்ன நடந்திருக்கு தெரியுமா? சாப்பாடு எடுத்து ஊட்டியிருக்காங்க சார். உடம்புல இருக்கிற துணியெல்லாம் சில பேர் வந்து இழுத்து பார்த்துருக்காங்க. லிப்ஸ்டிக்லாம் வச்சு அவளுக்கு மேக்கப் போடுறாங்க. ஒரு பையன் மட்டும் வந்து ஊசி நூல் எடுத்துகிட்டு வந்து குத்திட்டான். அதுலேருந்து ரத்தத்தை ஒருத்தன் எடுக்கிறான். அதை எடுத்து மாம் அப்படின்ட்டு இங்கே எழுதுறான். ஒருத்தன் மூக்க அறுத்துட்டான். ஒருத்தன் வந்து அதுக்கு பிளாஸ்டர் போடுறான். எல்லாம் நடக்குது இப்படி ஸ்டேஜில். 6 மணி அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. வலிக்கும்ல. ட்ரெஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டெட். ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் டெட். 6th hour முடிகிற நேரத்தில் ஒருத்தன் எங்கிருந்தோ வந்தான், துப்பாக்கி எடுத்துட்டான். வந்து கரெக்டாக கழுத்தில் வைக்கிறான். அதை மட்டும் நகர்த்திட்டான். 6 மணி நேரம் முடிஞ்சுது. ஷீ இஸ் லைங் ஆன் த ஃப்ளோர். அந்த 6 மணி நேரம் முடிஞ்ச உடனே இந்த சொசைட்டி இருக்குல்ல, அவனுக்கு தப்பு செஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களால அவளை பார்க்க முடியல. நிறைய பேர் ஓடிட்டாங்க. அவள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கடைசியாக அவள் கொடுத்த மெசேஜ் தான் குழந்தைகளை நான் உங்களுக்கு சொல்றது. இந்த மெசேஜ் மட்டும் மேடையில் இருக்கக்கூடிய நான் உட்பட எனக்கு 20 வயசுல இது தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில் சில விபத்துகளை நான் தவிர்த்திருப்பேன். நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? டோன்ட் புட் யுவர் செல்ஃப் வித் எனிபடிஸ் ஃப்ரண்ட் டெஸ்க் as take you for granted. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த சொல்லு இருக்குல்ல, செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லாத சொல்லு இருக்குல்ல, ஒருத்தன் கூப்பிடுறான், ஏய் வா மச்சான் படம் போலாம், வரேங்கிறல்ல, take you for granted. ஏய் நாளைக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் சொல்லிட்டு ஹாஸ்டலில் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெளில போயிட்டு வரலாமா? ஓகே டேக்.
டேக் யூ ஃபார் கிராண்டட். கொடுக்குற நீ மற்றவர்களுக்கு கொடுக்குற. டோன்ட் அலோவ் எனிபடி டு ஹாவ் யூ ஆஸ் தே லைக். அதனால தான் சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை யார் முன்னாலும் போடாத. உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு பண்ண.